நண்பர்களே, நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. சிஎஸ்கே இந்த டைம் கப்ப ஜெயிப்பாங்களா? பிளே ஆஃப்க்கு கூட போகாது. இன்னைக்கு மேட்ச்ல நம்ம சிஎஸ்கேவும் இந்த ராஜஸ்தான் ராயல்ஸும் விளையாண்டாங்களா? சிஎஸ்கே இந்த மேட்ச்ல கண்டிப்பா ஜெயிப்பாங்க அப்படின்னு நாமெல்லாம் எதிர்பார்த்தோம். ஆனா சிஎஸ்கே மறுபடியும் தோத்து போயிட்டானுங்க. சிஎஸ்கே தோத்ததுக்கு நான் நெறைய ரீசன் சொல்லுவேங்க. அதுல 1, 2 மட்டும் சிம்பிளா சொல்றேன். இந்த ராஜஸ்தான் ராயல்ஸோட பேட்ஸ்மேன் நம்ம நிதிஷ் ராணா 80 ரன் அடிச்சிருக்காரு. அஸ்வின் போடுற ஒவ்வொரு பாலும் இந்த நிதிஷ் ராணா 6, 4ன்னு அடிக்கிறான். உடனே ருத்ராஜ் கெய்க்வாட் என்ன பண்ணியிருக்கணும்? அடுத்த ஓவரே நூர் அகமதுக்கு குடுத்திருக்கணும். ஆரம்பத்திலேயே அந்த நிதிஷ் ராணாவோட விக்கெட்டை எடுத்திருந்தானா, நிதிஷ் ராணா 80 ரன் அடிச்சிருக்க மாட்டான். இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் 182 ரன் அடிச்சிருக்க மாட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம சிஎஸ்கே ஓட கேப்டனா ருத்ராஜ் கெய்க்வாட் தப்பு பண்ணிட்டாரு. 2வது தப்பு நம்ம ரச்சின் ரவீந்திரா. ரச்சின் ரவீந்திரா இந்த மேட்ச்ல ஒரு ஹாஃப் செஞ்சுரியாவது அடிப்பாரு. ரச்சின் ரவீந்திரா செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. ரச்சின் ரவீந்திரா போன டைம் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆப்போசிட்ல 50 ரன் அடிச்சாரு. ரச்சின் ரவீந்திரா ஆர்சிபிக்கு ஆப்போசிட்ல 40 ரன் அடிச்சாரு. அப்படின்னு ரச்சின் ரவீந்திராவை எல்லாருமே புகழ்ந்து பேசி எதிர்பார்த்தோம் பயங்கரமா. ஆனா ரச்சின் ரவீந்திரா டக் அவுட்டுங்க. சரி, ரச்சின் ரவீந்திரா தான் எத்தனை மேட்ச் தான் அடிச்சு கொடுத்துட்டு இருப்பாரு. ரச்சின் ரவீந்திரா விட்டுருங்க. அடுத்தது நம்ம ராகுல் திரிபாதி. ராகுல் திரிபாதி எத்தனை மேட்ச்ல 2 ரன் 5 ரன் அவுட் ஆகி வந்துட்டு இருக்கிறான். சரி, இந்த டைமாவது ராகுல் திரிபாதி அடிப்பான் அப்படின்னு எதிர்பார்த்தா ராகுல் திரிபாதி வெறும் 20 ரன் தாங்க. ராகுல் திரிபாதி எல்லாம் எதுக்கு நம்ம சிஎஸ்கே 3 கோடி போட்டு ஏலத்துல எடுத்தாங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியல. சரி, அதையும் விட்டுருங்க. சிவம் துபே வெறும் 20 ரன்னுங்க. சிவம் துபே எல்லாம் ஃபார்ம்லயே இல்ல. நம்ம விஜய் சங்கர இன்னைக்கு மேட்ச்ல ஒரு சான்ஸ் கொடுத்து விஜய் சங்கரை எதிர்பார்த்தோம். ஆனா விஜய் சங்கர் 9 ரன்னுங்க. சரி, விட்டுருங்க. நம்ம தோனி அவர் ஒரு 11 ரன் அடிச்சாருங்க. என்னை கேட்டா இன்னைக்கு சிஎஸ்கே ஓட பேட்டிங் ருத்ராஜ் கெய்க்வாட் 60 ரன் அடிச்சு அசத்தல் பண்ணிட்டாரு. ஆப்போசிட்ல நம்ம ஜடேஜா அவர் ஒரு 30 ரன் அடிச்சு அவரும் வேற லெவல்ல கலக்கிட்டாரு. நம்ம ஜடேஜாவும் ருத்ராஜ் கெய்க்வாட்டும் இருந்ததுனால நம்ம சிஎஸ்கே ஒரு 172 ரன் 176 ரன் அடிச்சு ஓரளவுக்கு டீசென்டான ஸ்கோரை அடிச்சாங்க. ஆனா ருத்ராஜ் கெய்க்வாட்டும் நம்ம ஜடேஜாவும் இல்லைன்னா சிஎஸ்கேவை நார கிழிச்சிருப்பானுங்க. ஏன்னா அவங்க 2 பேர் மட்டும் இல்லைன்னா 100 ரன் கூட சிஎஸ்கே தாண்டி இருக்காதுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. மணி எத்தனை? 2 மணி ஆயிடுச்சு.